ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் பிளட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இன்வெஸ்டர் பிளட்ஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் தரக்கூடிய விஷயம் கட்டாயம் பயனுள்ளதாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறது தான் மறக்காம லைக்கும் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்வெஸ்டர் பிளட்ஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷேர் வாங்கியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ நம்ம ஷேர் வச்சுக்கிட்டு புரோக்கர்கிட்ட அதை அடமானமாக, அதாவது செக்யூரிட்டியாக கொடுத்து, அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா புரோக்கர் அந்த மார்ஜினோட அமௌண்ட்டுக்கு லோன் கொடுப்பாங்க. அந்த லோனை நம்ம யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் பிளட்ஜுனாவே அடமானம்னு வச்சுக்கோங்க. ஸோ இது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் ஒரு 1 லேக்கு நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, புரோக்கர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 70% லோன் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 60லேருந்து 70%. அது ஒவ்வொருவோட புரோக்கரேஜ் சைட்டை பொறுத்தும் மாறும். இப்போ நீங்கள் 70% நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பையிங் பவர் இருக்குது. ஸோ அதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்ரேடிங் பண்ண முடியும். அதில் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு 1 லேக்குக்கு 70,000 தராங்க இல்லையா. ஸோ இப்போ ஒவ்வொரு ப்ரோக்கரேஜ் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தர் 10 கொடுப்பாங்க, 12 கொடுப்பாங்க, 15%. ஸோ நான் ஒரு ஆவரேஜாக ஒரு 12% நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 70,000க்கு நீங்கள் 12% இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி வரும். அதாவது கிட்டத்தட்ட 8,400 வருஷத்துக்கு கட்டுற மாதிரி வரும். அப்போ அந்த 8,400 எப்படி வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேஸில் வாங்குவாங்க. 8,400 டிவைடட் பை 365 டேஸ் போட்டாங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம 23 ரூபா கொடுக்குற மாதிரி வரும். ஸோ நீங்கள் 10 நாளுமே இந்த லோன் அமௌண்ட்டை வச்சு நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா 230 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதில் இன்னொரு நீங்கள் இது வச்சுருக்கும் போது ஒருவேளை உங்களோட ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ண ஷேர்ஸ் மார்க்கெட்டில் ஃபால் ஆகுது, டவுன் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா, அந்த ஸ்டாக் மார்க்கெட் இருக்காங்க இல்லையா, அவங்க செல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அவங்க என்ன மார்க்கெட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. நீங்கள் வச்சுருக்க ஹோல்ட் பண்ண ஷேர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சேல் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதே மாதிரி அவங்க சோல்வ் பண்ணுறதுக்கும் பாசிபிள் இருக்கனால இது நீங்கள் இப்போ ப்ளஷ் பண்ணி நீங்கள் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இல்லையா, அதுவும் டவுனாக போச்சுன்னா நமக்கு லாஸ் அதிகமும் உண்டு. ஸோ அதனால தான் சொல்லுவாங்க, இது 2 பக்கமும் கத்தி ஷார்ப்பாக இருக்க மாதிரின்னு வச்சுங்களேன். ஒன்று இந்த பக்கம் பிடிச்சாலும் ஷார்ப்பாக, அந்த பக்கம் பிடிச்சாலும் ஷார்ப்பாக. ஸோ எப்போ பண்ணணும், ஏது பண்ணணுன்றதை நம்ம தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கணும். இல்லை அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப இது பார்த்திங்கன்னா லாஸில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ ப்ளஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசனை பண்ணி பண்ணுங்கள். எல்லோரும் பண்ணுறாங்களே நானும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணிட வேண்டாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களோட எஜுகேஷன் அவேர்னஸ்க்காக தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் இன்னொரு டாபிக் பற்றி டீட்டெயிலாக பேசலாம். அது வரைக்கும் பாய்.